வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு ரிட்டையர்டு பஸ் டிரைவர் அவங்க வீட்டில் போயிட்டு ரைடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 28.5 கோடி ரூபாய் வந்து ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 15 கிலோ தங்கமும் வந்து ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து ரைடு பண்ண வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ காசு இருக்கு அப்படின்ற க்ளூ வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, திருடங்க கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. திருடங்க கிட்ட இருந்து எப்படி க்ளூ கிடைச்சிது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ராத்திரி இந்த காசு எண்ண முடியாம அங்க இருக்கிற லோக்கல் பேங்க் எம்ப்ளாயிஸ வந்து ஹையர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த காசை எண்றதுக்கு எடுத்துக்கின்னு வந்த மிஷின்ஸ் கெட்டு போய் என்னென்னலாம் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு திருடங்க கிட்ட இருந்து இந்த க்ளூ வந்து எப்படி கிடைச்சிச்சு, ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் பஸ் டிரைவரா இருந்து இவங்க வீட்டுல எப்படி இவ்வளோ தங்கம் இவ்வளோ காசு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு வில்லேஜில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டு முன்னாடி ஒரு 7 பேர் வந்து ராத்திரி டைமில் அந்த வீட்டை சுற்றிக்கினே இருக்கிறாங்க. இப்படி இவங்க சுற்றினே இருக்கும்போது ராத்திரி டைமில் போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ரவுண்ட்ஸ் வந்து இவங்கள பார்த்துருக்குறாங்க. ஒரு டவுட் வந்திருக்கு, இவங்க எதுக்கு இந்த டைமில் வந்து சுற்றின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் போயிட்டு ஏன் என்ன பண்ணுறீங்க எதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில பல வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ திருடத்துக்கு போனால் சுத்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து கத்தியாக இருக்கட்டும், இவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சில பல வெப்பன்ஸ் இருக்கிறது வந்து அந்த போலீஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருடங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கிறாங்க, இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே போலீஸ் வண்டி ஒன்று வரும்ல, ஜீப், இந்த மாதிரி வண்டி ஒன்று அமுச்சிருக்கிறாங்க. அமிச்சதுக்கு அப்புறமா இவங்க 7 பேரையும் அந்த வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறாங்கல்ல, கூட்டின்னு போனதுக்கப்புறமா விசாரிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக வந்து இந்த டைமில் இங்கே அந்த வீட்டாண்ட சுற்றின்னு இருந்தீங்க, இல்லை ஏதாவது யாருன்னா கொலை பண்ணதுக்கு போயிருந்தீங்களா, இல்லை வந்து திருட போயிருந்தீங்களா, என்ன எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டால் யாருமே பதில் சொல்ல காணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்டைலில் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அடித்து உதச்சி அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 7 பேரும் இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து பிளாக் மணி, ஏகப்பட்ட பிளாக் மணி இருக்குது, அதுக்கப்புறம் தங்கமும் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம எல்லாருமே அந்த வீட்டில் போயிட்டு திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போலீஸுக்கு வந்து சொல்லிடுறாங்க. பட் ஆனால் இந்த போலீஸ்காரங்க வந்து இந்த திருடங்க மேலே தான் டவுட் படுறாங்க. ஏன்னா திருடங்க வந்து என்னதான் இருந்தாலுமே பொய் சொல்லுவாங்கல்ல. இல்லை நீங்கள் எதுக்கு போனீங்க, என்ன எது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு தான் போயிருந்தோம், அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் போலீஸும் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணும் போது அவங்களும் வந்து ஒரு 2-3 இடத்துல விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட் ஒன்று கிடைக்குது. ஓ, இந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு இன்ட் ஒன்று கிடைக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருடங்க வந்திருந்தாங்க திருடறதுக்கு, இல்லை வந்து போலீஸுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து போயிருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலுமே அந்த அவங்க வச்சிருந்த காசாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஹவர் இல்லை ஒரு அரை ஹவர் டைம் கிடைச்சிருந்தாலுமே, இல்லை இந்த மாதிரி வர்றாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தங்கத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேயே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரைடு பண்ணுறாங்க. இவங்க அந்த வீட்டில் போய் ரைடு பண்ணும் போது அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸே வந்து மிரண்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு பீரோ மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம வால்ட்ரோஃப் எல்லாம் வந்து வுட்டில் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து அவங்க இரும்பில் வந்து அந்த ஒரு டோர் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க.
அந்த டோருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 35 பேக் வந்து இருக்குது. நம்ம எல்லாம் வந்து இந்த கேரி பேக் மாதிரி இருக்கும் தெரியுமா, எங்கேயாவது லக்கேஜ் எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேக் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 35 பேக் வந்து அந்த ட்ரங்க்குள்ளே இருந்திருக்கு. அந்த 35 பேக்குமே ஃபுல்லாகவே 500 ரூபாய் நோட்டை கட்டாக வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த வீடு கட்டும் போதே ஒரு சேஃப்டி ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ யாராவது ஒரு திருடங்க வர்றாங்க செய்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து இந்த இடத்துல காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா ஒரு சேஃபாக வந்து எந்த ஒரு மூல முடுக்கா இருந்தாலுமே இந்த இடத்துல காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டியாக கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பஸ் டிரைவர் வீட்டில் வந்து இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு அப்படின்றது அப்படியே போக வந்து தெரியும். இப்போ அந்த வீட்டில் ஆஃபீஸர்ஸ் ரைடு பண்ணி 35 பேக்ல இருக்கிற காசு எல்லாமே கீழே இறக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேக்ல 24 கேரட் கோல்டு பிஸ்கெட் வந்து இருக்குது, அதையுமே வந்து கீழே இறக்குறாங்க. இப்போ அங்கே இருக்கிற துட்டு எல்லாத்தையுமே மனுஷன் கையில் எண்ண முடியாது. 1 லட்சம் 2 லட்சம்னா கூட வந்து ஃபாஸ்ட்டாக எண்ணிடுவாங்க. ஓகே, அங்கே கோடி கணக்கில் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் கையில் எண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு அக்யூரேட்டான ஒரு கணக்கு வந்து கொடுக்கணும். அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம மிஷினில் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மிஷின் வந்து இவங்க வீட்டுக்கு தர வைக்கிறாங்க. இது கூடவே அங்கே பேங்க் எம்ப்ளாயிஸ் அந்த லோக்கலில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த பேங்க் எம்ப்ளாயிஸை கூட ஹையர் பண்ணி ராத்திரியாக வந்து இந்த காசு எண்ணுறதுக்காக அவங்களையும் கூப்பிட்டு வர்றாங்க. அங்கே கவுண்டிங் மிஷினில் காசு போடுறது, அதுக்கப்புறம் காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்கறது, அந்த புக்கில் வந்து அந்த கணக்கு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, இப்படி இவங்க வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த மிஷின்ஸ் எல்லாமே ஓவர் ஹீட் ஆகி ஒரு சில மிஷின்ஸ் வந்து வேலை செய்கிறதே வந்து நின்று போயிடுது. இவங்க ராத்திரி டைமில் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கினே இருந்தாங்களாம். ஏன்னா இந்த மிஷின்ஸ் ஓவர் ஹீட் ஆகி கவுண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஒரு ரிட்டையர்டு பஸ் டிரைவர் அவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 28.5 கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து 15 கிலோ தங்கம் வந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த 7 பேர் திருடங்க சொன்னால அந்த திருடங்களை வந்து அரெஸ்ட் பண்ணின்னு போயிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறமா போலீஸுக்கு இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் வந்து ரைடு போகிறாங்க. ரைடு போனதுக்கு அப்புறமா அங்கே அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அந்த பஸ் டிரைவர் சொன்னல அந்த பஸ் டிரைவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போன உடனே விசாரிக்கிறாங்க. இந்த காசு யாருது, இவங்களுக்கு இவ்வளோ காசு வந்து எங்கேருந்து வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இவரு வந்து உடனே வந்து சொல்லிடுறாரு, இல்லை இந்த காசு வந்து என்னோடது இல்லை, என்னோட மருமகனோட காசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறாரு. இவரோட மருமகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லோக்கலில் வந்து இந்த மாஃபியா பண்ணுவாங்கல்ல, இந்த கல் ஒடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து மணல் திருடுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி மணல் எடுக்கிறதோ இல்லை வந்து கல் இது பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இவங்க ஒரு வேளை பர்மிஷன் வாங்கினது ஒரு வேளை காசு கொடுத்து வாங்கினாங்களோ இல்லை வந்து பைபிள் வச்சு வாங்கினாங்களோ, அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த பஸ் டிரைவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா மினால் மண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட மருமகனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டுலு மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டுலு மண்டலுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன லிங்க் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போது ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கூட வந்து ஒரு சின்ன லிங்க் வந்து வச்சுன்னு இருக்கிறாரு. அதாவது ஜில்லா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்குல்ல, ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹை லெவலில் வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க,
அதுக்கு கீழே வந்து இவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வந்து அந்த காசு வலிக்கு வச்சா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து இந்த காசு எல்லாத்தையுமே வந்து வலிக்கு வச்சிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அமௌண்ட் எல்லாமே ஒருத்தரோட வீட்டில் வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ரைடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சடனாக ஏதாவது ரைடு வந்தாங்க அப்படின்னாக்கா மொத்த காசுமே வந்து கத்தமாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை வந்து அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு தங்கம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வண்டி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கார் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த மாதிரி சரௌண்டிங் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க.